பிடரியில் அடிச்சு சொல்றாரு, டேய் என்னடா எத்தனை வருஷமா நீ தமிழ் பேசிட்டு இருக்க, வல்லினம் இல்லினம் தெரியாதா? ஆலடிப்பட்டியான் பிரசன்ஸ் தமிழ்நாடு நவ் கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் co-presented by ரூபினி சமையல் எண்ணெய், powered by டோஃபி, ஆனந்தம் சில்க்ஸ், கிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மற்றும் சுந்தர் சத்யா. மகன் சொல்றதா இல்ல தம்பின்னு சொல்றதா? அங்கிள் அங்கிள். அப்பெல்லாம் பாரதி ராஜா சார் படத்தில் வந்து ஹீரோயினா நடிக்கிறதுன்றது ஒரு பெரிய கனவு இல்லையா? ஒரு 3 பார்ட்டாக வந்து ஒரு ஹீரோயினோட ஃபோட்டோகிராஃபை வந்து கிழிச்சு வச்சுருப்பாங்க, அப்படி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் திரும்ப அந்த ரீஎன்ட்ரி பார்த்தப்போ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹர் பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் நான் இன்னமும் மிஸ் பண்ணுறேன். நான் இன்னும் அந்த செகண்ட் ரீஎன்ட்ரியில் நான் இன்னும் அதை பண்ணலை. ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். எந்த படத்தில் நான் நடித்தாலும் என்கிட்ட இருக்க டைலாக் எல்லாம் பிடுங்கி பேசுறதுக்கு ஒருத்தர் எப்போவுமே கூட இருப்பார். வேற யாரும் இல்லை, ரவிமரி அண்ணன் தான். அந்த ஹீரோக்கு அப்பா எதனா இருக்கா? இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். ஆனால் அந்த அங்கீகாரம் உங்களை மாதிரி உள்ளவங்க கூப்பிட்டு கொடுக்கறது ரொம்ப கிரேட். டைட்டில் ஸ்பான்சர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. co-presented by ரூபினி சமையல் எண்ணெய், powered by டோஃபி. ஒரே நிமிஷத்துல உங்க யூஸ்டு மொபைல்ஸ் நல்ல ரேட்டுக்கு வித்துடுங்க. ஆனந்தம் சில்க்ஸ், அழகழகாய் ஆனந்தமாய். கிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், உங்கள் சத்யா இப்பொழுது தமிழகம் எங்கும் மற்றும் ஆந்திராவிலும். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பாலா ஸ்டோர், அனைத்து இந்திய மற்றும் இலங்கை ப்ராடக்ட்களும் இப்பொழுது ஜெர்மனி டோர்மெண்டல். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டேஸ்டி பார்ட்னர் டெல்லி எஃப்சி, glazed fried chicken restaurant. Motor partner Motor Expert, making car care simple from service to sales. Beverage partner Daily, taste daily, taste the daily. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களை பற்றி ஒரு அழகான ஏவி இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு நவ் கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் 2024ல். ஏவி ப்ளீஸ். ஸ்டார்ட் அப்களில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி, சென்னையின் ஸ்வீட்டான அடையாளம். 40 கடைகள், 8 சிறுதானிய உணவகங்கள் என இன்று தலைநகரில் அழுத்தமாக தடம் பதித்திருப்பது ஆலடிப்பட்டியானின் சாதனை. 2011 திருநெல்வேலி மாவட்டம் சுருண்டையிலிருந்து படிப்புக்காக சென்னை நோக்கி படையெடுத்து வந்தனர் 7 நண்பர்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் ஊருக்கு சென்று திரும்பும் போதும் திருநெல்வேலியிலிருந்து அல்வா வாங்கிட்டு வா என்று நண்பர்கள் கேட்க, அல்வாவுக்கு இவ்வளவு டிமாண்டா என பொறி தட்டியதில் ஆரம்பமானது alvakadai.com. வாடிக்கையாளர்களின் அமோக ஆதரவால் இந்தியா முழுக்க alvakadai.com அல்வா பறந்தது. ஆன்லைன் வர்த்தகம் கொடுத்த நம்பிக்கையில் கூடுவாஞ்சேரியில் உதயமானது முதல் அல்வா கடை. சென்னை முழுக்க கிளை பரப்பியது alvakadai.com. ஆனால் அங்குதான் விழுந்தது முதல் சறுக்கல். ஆரம்பித்த கடைகள் ஒவ்வொன்றும் நஷ்டத்தில் மூழ்க பல கடைகள் ஒரே சமயத்தில் மூடப்பட்டன. சற்றும் மனம் தளராமல் ஏன் நஷ்டம் என்று ஆராய்ந்த போது சில தவறான முடிவுகளும் அதிக முதலீடும் செய்திருப்பது தெரிய வருகிறது. அதுவரை பிறரிடமிருந்து அல்வா வாங்கி விநியோகம் செய்தவர்கள் சொந்தமாக அவர்களே அல்வா தயாரிப்பில் இறங்குகிறார்கள். எங்க சொந்த தயாரிப்பு வந்த பிறகு எங்க ப்ராடக்டோட டேஸ்ட் குவாலிட்டி எல்லாமே அதிகமாயிடுச்சு. அல்வா மட்டும் வாடிக்கையாளர்களை ஈர்க்குமா என்ற கேள்வி எழ கருப்பட்டி காப்பி ஐடியா ஸ்பார்க் அடித்தது. சுரண்டையில் எங்கள் ஊர் பேர் ஆலடிப்பட்டி. சரி, நம்ம வந்து ஊர் பேரையே வந்து பிராண்ட் ஆக்கக்கூடாது, ஏன் ஆக்கக்கூடாது அப்படின்றதுனால ஆலடிப்பட்டியான்னு ஆக்கிறோம் அப்படின்ற ஒரு முயற்சி தான். அடுத்தடுத்த கடைகளை கவனமாக தேர்வு செய்கிறார்கள். அதிக செலவு வைக்காத கீற்று கொட்டகை இன்டீரியர், தரமான மூலப்பொருட்களில் சுவையான உணவு வகைகள் என மொத்த ஆட்டத்தையும் மாற்றுகிறார்கள். காப்பி பிரியர்களின் உற்சாக வரவேற்பால் சென்னை முழுக்க கிளை பரப்பியது ஆலடிப்பட்டியான். ஆலடிப்பட்டியானின் விற்பனையாகும் பெரும்பாலான இனிப்பு வகைகளில் வெள்ளை சர்க்கரை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி பனைமரம் நட்டு செங்கச்சூளைக்கு தான் போவோம். நாங்கள் இப்போ பனைமரத்தை ரொம்ப நல்லா பாதுகாக்காங்க. பனை சார்ந்த தொழிலை வந்து திரும்ப
மீளுருவாக்கங்கிறதுல வந்து எங்களோட பங்களிப்பு இருக்குங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை தானா. இப்போது அல்வா மட்டுமின்றி 50 வகையான இனிப்பு காரங்கள் ஆலடிப்பட்டியானின் சக்கை போடுகிறது. ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 இருந்து 2000 கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். வாடிக்கையாளர் ஆரோக்கியமே முதல் நோக்கம், அதன் பிறகுதான் லாபம் என இந்த நண்பர்கள் எடுத்த முடிவுதான் மக்களின் ஃபேவரட் பிராண்டாக ஆலடிப்பட்டியானை மாற்றியிருக்கிறது. தரத்தில் சமரசம் செய்யக்கூடாது என்பதால் வெளிநபர்களுக்கு பிரான்சைசி கிடையாது என்பதும் இவர்களுடைய கொள்கை. 1 கிலோ டெலிவரியில் தொடங்கிய அல்வா விற்பனை இன்று நாள் ஒன்றுக்கு 2 டன் விற்பனையை எட்டி இருக்கிறது. 1000 லிட்டருக்கு மேல் நாள் ஒன்றுக்கு கருப்பட்டி காப்பியை ரசித்து ருசித்து அருந்துகிறார்கள் மக்கள். ஆலடிப்பட்டியான் என முன்னோர் சிலரின் கேலி கிண்டலுக்கு ஆளான அந்த வார்த்தை இன்று மக்கள் நேசிக்கும் ஒரு பிராண்ட். நலனும் நற்சுவையுமே தாரக மந்திரம் என வெற்றி நடை போடுகிறது நம்ம ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. மஞ்சுமல் பாய்ஸ் படைத்த வசூல் சாதனை போல ஆலடிப்பட்டியான் பாய்ஸ் படைத்த சாதனைகள் இளம் தொழில் முனைவோருக்கு வலுவான எனர்ஜி பூஸ்டர். தமிழ்நாடு இந்த கோல்டன் கார்பெட் அவார்ட் 2024 டைட்டில் ஸ்பான்சர் ஆலடிப்பட்டியான். ஸோ அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் நன்றிகள். அந்த டீமை மேடை கூட போகிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் ஆலடிப்பட்டியான் பாய்ஸ் ஆன் ஸ்டேஜ். கிடைச்ச சின்ன பிரேக்ல கூட உங்களோட அந்த காஃபியை தான் குடிச்சிட்டு வந்து ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கேன். சென்னையில எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களோட பிரான்ச்சஸ் தான் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய கிளைகள் நீங்க வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்த்துக்கள் வந்து இந்த தருணத்துல நாங்க தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம். ஸோ விருதினை வழங்குவதற்காக அவங்க வர போறாங்க. உங்களோட சேர்ந்து யாரும் அந்த விருதினை வழங்க போறா அப்படின்றத பார்த்துடலாம். ஜாகுவார் தங்கம் ஸ்டண்ட் மாஸ்டராக சரித்திரம் படைத்தவர். ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் சொல்ல முடியாது. எடுத்து மிதிச்சானா நெஞ்சு இதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஹீரோக்களை சூப்பர் ஹீரோக்களாக மாற்றியவர். தமிழ் சினிமாவின் தங்கம். அடிச்சாலும் சரி, ரத்தம் வந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போனோம்னு நினைச்சேன். இந்திய சினிமாவின் ப்ரூஸ்லி. ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். என்றும் அதே வேகம், என்றும் அதே இளமை. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ இந்த மேடையும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் வந்திருக்கிற காரணத்தினால நீங்கள் மைக்கில் பேசினா முன்னாடி இருக்கவங்க மட்டும் அதிர மாட்டாங்க, பின்னாடி இருக்கவங்களும் அதிரிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு உங்ககிட்ட. ஸோ நீங்கள் யாருக்கு விருது கொடுக்க போறீங்கன்றதை பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து நீங்கள் பேசுறீங்க சார். ஓகே, யாருக்கு விருதுன்றதை பார்த்துடலாம். நாசர், தமிழ் சினிமாவின் பிதாமகன். என் பேர் மாயத்தேவன். ஏற்றிடாத வேஷங்கள் இல்லை, பார்த்திடாத கதாபாத்திரங்கள் இல்லை. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்திய சினிமாவிலேயே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பிறவி கலைஞன் நாசர். ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி விமானப்படையில் இணைந்து ஆகாயத்தில் பறக்க ஆசைப்பட்டவருக்கு அரிதாரம் பூசி அழகு பார்க்க நினைத்தார் அவரின் அப்பா. சின்ன வேஷம் வாங்கி கொடுத்தா அப்படியே வளர்ந்து சீப்னஸா கூட இல்ல. அப்படி தொடங்கிய பயணம் 40 ஆண்டுகள், 500 படங்களை தாண்டி இன்று நடிப்புக்கான இலக்கணமாக வாழ்கிறார் நாசர். சத்யமூர்த்தி IPS. கே பாலச்சந்தரின் கல்யாண அகதிகள் மூலம் அறிமுகமாகி நாயகனில் ஃபர்ஸ்ட் இயர் போட்டவர் தேவர் மகனில் டாப் கியருக்கு மாறினார். சிவாஜியை சீண்டும் அந்த வசனத்துக்கு திரை தீப்பிடித்ததெல்லாம் நாசர் எனும் மகா கலைஞனின் சரித்திர சம்பவங்கள். அவதாரம் மூலம் இயக்குனர் அவதாரமும் எடுத்து
ரசிகர்களை தென்றலாக தீண்டினார். ஒரு குண்டு மண்ணே கொல்லுங்கதடே கண்ணம்மா காதுல அடிப்படை ஒரே மாதிரி கதாபாத்திரங்களாக இருந்தாலும் ஜாலி கேலி இம்சை அரசனிலும் பிரம்மாண்ட பாகுபலியிலும் இவர் காட்டிய வித்தியாசம் சர்வதேச தரத்திலான முத்திரை. கோபம், பாசம் என எதுவானாலும் பாதி வசனங்களை வாய்ப்பேச மீதி வசனங்களை கண்களால் கடத்தினார். காக்கா புடிச்சா நான் முன்னுக்கு வரணும்னா நான் பின்னாலே இருந்து போறேன். என்ன இப்ப? சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் மல்டி ஸ்டாராக இருந்தாலும் நான் வர்ற இடத்துல நான் தான் ஸ்டார் என சவால் விடும் தன்னிகரில்லா கலைஞர். நாடுடைய சிவனே போற்றி. தன் நடிப்பால் மூக்கு மேல் விரல் வைக்கச் செய்யும் மூக்கனுக்கு கொடூர முகம் காட்டி ஆளுயர அறிவாளை வீசி அதகடம் பண்ணிய மாயனுக்கு கோல்டன் கார்பெட் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நவ். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். முதலில் இந்த விழாவை நடத்துகின்ற தமிழ்நாடு நவ் நிறுவனத்திற்கும் இந்த கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் இந்த நிகழ்விற்கு காரணமாக இருக்கின்ற மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுகளில் பெரிய விருது சிறிய விருது என்பதில்லை. விருது விருதுதான். இந்த விருது எனக்கானதல்ல. இந்த விருது வாங்கியதில் எனக்கு ஒரு பங்கும் கிடையாது. அதுதான் உண்மை. என்னை சிறு வயதிலிருந்து செதுக்கிய என்னுடைய ஆசிரியர்கள் தான் அவர்களுடைய சார்பாக நான் இந்த விருதை நான் வாங்கிக் கொள்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் தமிழர்கள் வந்து அழகு சார், நீங்கள் தமிழ் அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப சரியாக உச்சரிக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த பெருமையெல்லாம் என்னுடைய ஆசிரியர் அன்புள்ள ரஜினிகாந்தோடைய இயக்குனர் திரு கே நடராஜ் அவர்களுக்கு தான் போய் சேரும். பிடரியில் அடித்து சொல்கிறாரு, டேய் என்னடா எத்தனை வருஷமாக நீ தமிழ் பேசிகிட்டு இருக்க, வல்லினம் மெல்லினம் தெரியாதா? நாக்கனுடைய நுனி உள்பல்லில் தொட்டு பேசுனா அது மெல்லினம், மேலே அன்னத்தை தூக்கி சுட்டா அது வல்லினம். இப்போ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் வண்ணம் அன்னம். ஸோ இப்படியெல்லாம் என்னை வந்து செதுக்கி என்னை வந்து இந்த விருது வாங்க வச்சுருக்காங்க. ஆக இந்த விருதை வந்து நான் அவங்களுடைய காலடியில் சமர்ப்பிக்கிறேன். இதுக்கு முழு முதற் காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோர்களையும் நான் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜாகவதங்கம் சார், ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு வயசு 72 அப்படின்றது வந்து நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியுது. இந்த வயசுலயும் இவ்ளோ எங்க 75 அவரது வயசு ஜாகவதங்கம் அவரு வயசு சார். எனக்கு தான் இவ்ளோ எங்க இருக்கிறதுக்கான சீக்ரெட் என்னன்றது மட்டும் எங்களுக்கு சொல்லிருங்க. ஒழுக்கம் முதல்ல வந்து ஒழுக்கம், அதுக்கப்புறம் வந்து நேர்மை, உண்மை, உழைப்பு, எல்லாத்துக்கும் மேலே காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு நான் உடற்பயிற்சி பண்ணுவேன் தினசரி. கிட்டத்தட்ட ஒரு 62 வருஷமாக பண்ணுறேன். அது மாதிரி இன்றைக்கி நேரத்தில் 62 வருஷமாக பண்ணுறேன். நான் இப்போ கூட சார்ட்ட சொன்னேன், 200 வயசு வரைக்கும் நான் இருப்பேன், இதே மாதிரி தான் இருப்பேன். இப்போ நான் ஒரு படம் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஜாகுவார்னு படம் பேர். என் நம்பிக்கை தான் எல்லாருமே. அந்த ஹீரோக்கு அப்பா எதனா இருக்கா? வாத்தியார் இருக்காரு. நீங்கள் வரீங்களாண்ணே? வாத்தியார் குரு இருக்காங்க. எந்த வேஷம் வேணாலும் போடலாம். முக்கியமாக இந்த விழாவுக்கு நன்றி சொல்ல வேண்டியது, ஒரு விழா நடத்துறதுக்கு ஸ்பான்சரை பிடிக்கிறது என்னன்றது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக எனக்கு தெரியும். அது மாதிரி ஒரு ஆனால் உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் கொடுக்காம மிகப்பெரிய ஒரு ஸ்பான்சராக வந்த இந்த கடுமையான உழைப்பால் உயர்ந்த இந்த 7 நண்பர்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த விழா சிறப்பதற்கு அவங்கெல்லாம் டென்ஷன் இல்லாமல் சிரிச்ச முகத்தோடு நடத்துறதுக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க.
இந்த உதவி, இந்த நல்ல மனசு எப்போவுமே இருக்கட்டும். இன்னும் முடிஞ்சால் அந்த மனம் விரியட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. மதன் பாப் காமெடி செய்தால் தான் சிரிப்பு, ஆனால் இவர் சிரித்தாலே அது காமெடி. என் வீக்னஸே அதான்பா, எனக்கு கோவமே வராது. திரையுலகின் மூத்த அண்ணன், சிரித்து சிரித்தே வசியம் செய்யும் புன்னகை மன்னன். நடிகர் மதன் பாப் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். நீங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் மியூசிக் டைரக்டர், இன்னொரு பக்கம் வில்லன், காமெடி, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுக்கக்கூடியவர். ஸோ தமிழ்நாடு நவ்ல நீங்க இந்த மேடையில் இணைஞ்சு ஒரு அவார்டு கொடுக்க போறீங்க அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ உங்க 2 பேரோட கையால யார் அந்த அவார்டை வாங்க போறாங்க அப்படின்ற ஏவியை இப்ப நம்ம பார்த்துடலாம். மெட்ராஸ் ரமா யதார்த்த அம்மா. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் கண்பட்டு மோதிர கை குட்டுப்பட்ட 6 வரிசை தேவதைகளில் ஒருவர் ரமா. இது ஆக்சன் இல்ல மேடம், அசல் என்று நடிப்பென்றே நம்ப முடியாதபடி ஒரிஜினல் வடசென்னை பகுதியின் அம்மாக்களை அப்படியே திரையில் காட்டிய ரமா நிஜத்தில் புதுக்கோட்டையில் இருந்து கிளம்பி வந்தவர். வாலிபால் பிளேயராக தமிழ்நாடு அணிக்காக விளையாடி கொண்டிருந்த சாந்தி ஒரு திடீர் திருப்பத்தில் என்னுயிர் தோழன் கதாநாயகியானார். கலையான அந்த தமிழ் முகம் ரசிகர்களுக்கு பிடித்து போக சிட்டுவை கொண்டாடினார்கள். என் இதய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு வீட்டிற்கும் ராசாத்தி நீனா. இன்னும் சில படங்களில் தலை காட்டியவர் 20 வருட வனவாசத்திற்கு பின் அவள் பெயர் தமிழரசி படத்தில் அம்மாவாக ரீ என்ட்ரி கொடுத்தார். பரும்படி வரலன்னு கூத்த பாதியிலே விட்டு போக கூடாது, அது தொழில் தர்மம் இல்லைங்கய்யா. 2வது சுற்றில் இந்த முறை விடமாட்டேன் என்று அட்டாக் மோடில் எகிரி அடித்த படம் மெட்ராஸ். இந்த ஊர்ல என்ன, இந்த உலகத்திலே இல்லாத மகாராணியா பார்த்து நான் கட்டி வைக்கல. மகனுக்கு பெண் பார்க்கும் பொசசிவ் அம்மாவாக பின்னி எடுத்தார் ரமா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு, பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. கத்தியில் விஜயின் சாஃப்டான அம்மா, கனாவில் ஐஸ்வர்யா ராஜேஷின் அதட்டலான அம்மா என்று வெரைட்டியாக விளையாடினார். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க வேண்டும் என்ற தன் வசனத்தையே தனக்கான மந்திரமாக ஏற்றுக்கொண்டு 2வது இன்னிங்ஸில் தெறிக்க விடும் ரமாவுக்கு கோல்டன் கார்பெட் விருதினை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நவ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முதல்ல நான் எங்களுக்கு இந்த டைலாக் உங்கள் வாயிலிருந்து கேட்டே ஆகணும். என்ன சிரிப்பு இது கலுக்குன்னு, பொண்ணுனா கலகலன்னு சிரிக்க வேணாம். இந்த டைலாக் தயவு செஞ்சு எங்களுக்காக ஒரு தடவை சொல்லிடுங்க. அவ்வளோ ட்ரெண்டான ஒரு டைலாக். என்ன சிரிப்பு இது கலுக்குன்ட்டு, பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்க வேண்டாம். அப்படியே அந்த அடம் பிடிக்கிறவோட டைலாக் சொல்லிட்டீங்கன்னா. ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். அந்த அடத்துல தான் நாம. வணக்கங்க. வணக்கம். ஆக்சுவலி என்னுயிர் தோழன்ற படத்தில் வந்து கதாநாயகி தேடிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் பாரதி ராஜா சார் படத்தில் வந்து ஹீரோயினாக நடிக்கிறதுன்றது ஒரு பெரிய கனவு இல்லையா? எப்படி பார்ப்பாங்களோ அப்போல்லாம் வந்து வெறும் கண்ணு மட்டும் பார்ப்பாங்க, அப்புறம் இப்படி திரும்பி பார்த்து நோஸ் மட்டும் பார்ப்பாங்க, அந்த உதடு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சார் வந்து கட் பண்ணி நான் ஒரு தடவை அவரோட ஆஃபீஸ் நான் போய் பார்த்துருந்தப்போ ஒரு 3 பார்ட்டாக வந்து ஒரு ஹீரோயினோட ஃபோட்டோகிராஃபை வந்து கிழிச்சு வச்சுருப்பாங்க, அப்படி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து கண்ணு தனியாக, நோஸ் தனியாக, இல்லை வாய் தனியாக, அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி பாரதி ராஜா சாரால் இன்ட்ரடியூஸ் ஆன ஹீரோயின் இவங்க. ஸோ அதை நான் பார்த்துருக்கேன். ஏ ராசாத்தின்னு நீங்கள் ஓடி போகும்போது நான் அதை பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு இவங்க இல்லை, நான் காணா போன மாதிரி நீங்களும் கொஞ்சம் நாளைக்கு இல்லை, நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் திரும்ப அந்த ரீஎன்ட்ரி பார்த்தப்போ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹர் பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு படத்துலையும் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக
நடிச்சிருக்காங்க. இதுதான் நான் இன்னமும் மிஸ் பண்ணுறேன். நான் இன்னும் அந்த செகண்ட் ரீஎன்ட்ரியில் நான் இன்னும் அதை பண்ணலை. பட் இவங்க வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் worth it to give her an award. ஆனால் ரமா உங்களுக்கு வந்து நான் ஒரு ரசிகையாக தான் நான் கொடுக்குறேன் நான். பட் நாட் ஆஸ் ஐ ஹவ் அச்சீவ்டு சம்திங் நத்திங். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. பட் உங்களுடைய ஃபேனாக உங்களுடைய ரசிகையாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஒர்க் அத்தனையும் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு கொடுக்கறத நான் என்னுடைய ஹானராக நான் நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். இது லைஃப்பில் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, உங்களுக்கு நான் பிஹாஃப் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ண நினைக்கிறேன். இப்போ தெனாலி, சந்திரமுகி மாதிரி உள்ளதுக்கெல்லாம் 3-4 மெமட்டோ கிடைக்கும். ஒரே படத்துக்கே வந்து 100வது நாள், 175வது நாள், 225வது நாள்னு. இப்போ அந்த கல்ச்சர் இல்லை. இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ மக்கள் நிறையா பார்க்குறாங்க. ஆனால் அந்த அங்கீகாரம் உங்களை மாதிரி உள்ளவங்க கூப்பிட்டு கொடுக்கறது ரொம்ப கிரேட். தேங்க்யூ 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 சார். உங்களோட சேர்ந்து இன்னொரு பிரசன்டரும் இந்த மேடைக்கு ஜாயின் பண்ணிக்க போறாங்க சார். பிரசன்டர் யார் அப்படின்றது ஏவில பார்த்துலாம். ஏவி ப்ளீஸ். சார், ரவி மரியா. இவருடைய காமெடி கேரக்டர்கள் ரகலை ரகரம். அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. டெரர் லுக் காட்டினாலும் குழந்தை மனம். திரையில் வந்தாலே அப்ளாஸ். இயக்குனராக அள்ளியிருக்கிறார் கிளாப்ஸ். மச்சான், நான் கண்ணன் பேசுறேமா. இயக்குனர் ரவி மரியாவை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். நாசர் சார் ரவி மரியா சார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விருது யாருக்கு கொடுக்க போறீங்கன்றத பார்த்துடலான்னு அதுக்கு சேர்ந்து பேசலாம். விருது யாருக்கு போக போகுதுன்றத ஏவியில் பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ். நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன். ஜான் விஜய், ஜாலி கேலி, டாடி கேடி. எந்த கதாபாத்திரமானாலும் தனது ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மன்ஸா சிரிப்பு வர வைக்கும் ஜித்து ஜில்லாடி ஜான் விஜய். பார்த்து எங்க ஏரியா மீனெல்லாம் சாப்பிடாத. இயக்குனர் கனவோடு சுற்றி கொண்டிருந்த விஸ்காம் மாணவர் ஓரம்போ படத்தில் சன் ஆஃப் கன்னாக ஓபனிங்கிலேயே செஞ்சுரி அடித்தார். தூத்துக்குடி தமிழும் சென்னை தமிழும் கலந்து பேசும் லந்து ஸ்லாங் கில்லி அடிக்க இவர் வந்தா ஜாலியா இருக்குப்பா என்று ஆடியன்ஸ் லைக்ஸ் குவித்தனர். ராவணன், மௌனகுரு, வாயை மூடி பேசவும் படங்களில் கவனம் ஈர்த்தவர். சூரியனை பார்த்து நீ கத்திட்டே இருந்தா ஓ வாய் தான் வலிக்கும். நான் சூரியன் மாத்தினேன். ஃபுல் ஃபன் மோடில் களமிறங்கி கதகளி ஆடிய படம் கலகலப்பு. என்ன ஆளாளுக்கு இவ்வளவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜாவுக்காகவே மசாலா கஃபேக்கு ரிப்பீட் அடித்தனர் ஆடியன்ஸ். இதெல்லாம் பார்த்து ஏமாறதுக்கு குச்சி மிட்டாய் சாப்பிடுற குழந்தை நெஞ்சியா? நேரம் போலீஸ் கேரக்டரில் டார்க் ஹியூமர் மீட்டரை பிடித்து பட்டையை கிளப்பினார். தியாகராஜ பாகவதருக்கு நீங்க என்ன பாட்டு கத்து கொடுக்குறீங்களா? சூப்பர் ஸ்டாரை இயக்க வேண்டும் என்ற ஆசையில் சினிமாவுக்கு வந்தவர் சூப்பர் ஸ்டாரின் நம்பிக்கைக்குரிய நண்பராக கபாலியில் நடித்தது ஜாக்பாட் சர்ப்ரைஸ். அப்புறம் என்ன, நம்ம தலைமையில தான் அண்ணனுக்கு கல்யாணமே. சார்பட்டா பரம்பரையில் டேடியாக இவர் பேசிய மாடுலேஷனும் சேட்டை பாடி லாங்குவேஜும் வைரல் ட்ரெண்டிங் அடிக்க அது ஜான் விஜயின் புதிய அடையாளமாக மாறிப்போனது. அகல விரியும் கண்களும் எம்.ஆர். ராதா ஸ்டைல் நக்கலும் உங்களுக்கு மொழி பெருசா இருக்கு, மூளையும் பெருசா தான் இருக்கு என ட்ரேட்மார்க் பிடித்து திரையில் தோன்றும் காட்சிகளில் எல்லாம் தனி முத்திரை பதிக்கும் ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மர் ஜான் விஜய்க்கு கோல்டன் கார்பெட் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ்.
நாசர் சார் வந்து என்னுடைய குரு. நான் வந்து சினிமா துறையை பற்றி கற்றுக்கிறதுக்கும், சினிமானா என்ன, சினிமா எப்படி எடுக்கணும், சினிமாவில் எப்படி நடிக்கணும், இதெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து நாசர் சார்கிட்ட தான். தேவதைன்ற ஒரு திரைப்படத்தில் நான் வந்து சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி சாரோட கையில் இந்த விருது வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். தேங்க்யூ வெரி மச். இப்போ வந்து எந்த படத்தில் நான் நடித்தாலும் எனக்கு என்கிட்ட இருக்க டைலாக் எல்லாம் பிடுங்கி பேசுகிறதுக்கு ஒருத்தர் எப்போவுமே கூட இருப்பார். வேறு யாரும் இல்லை, ரவிமரி அண்ணன் தான். 2 பக்கம் பேஜ், எனக்கு 2 பக்கம் டைலாக் கொடுப்பாங்க. அப்புறம் நான் அங்கே போய் கேமரா முன்னாடி நடிக்க போகும்போது அதுலேருந்து 2 லைன் தான் பேசுவேன், மீதெல்லாம் அண்ணனே பேசிடுவாங்க. அண்ட் அதில் ஹைலைட் என்னென்னா, அந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு பியூட்டிஃபுல் கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ வடக்குப்பட்டி ராமசாமியில் பார்த்துருக்கலாம். எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது வந்து ரவிமரி அண்ணன் தான். தேங்க்யூ வெரி மச் அண்ணன். அண்ட் ரவிமரி அண்ணன் எங்கள் ஊருக்காரு, நாசர் சார் என்னுடைய குரு. இவங்க நடுவில் எனக்கு இந்த விருது கொடுத்த கோல்டன் கார்பெட் அவார்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தமிழ்நாடு நவ் ஐ எம் ஷுர் இன்னைக்கு த மோஸ்ட் ஹேப்பனிங் தமிழ்நாடு நவ். எங்களை ரொம்ப ஹேப்பனிங்காக வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி 2 வார்த்தை பேசுங்க சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள்னு தனியாக பிரித்து அதுக்கு அவங்களுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாவை நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய மகன் சொல்கிறதா இல்லை தம்பின்னு சொல்கிறதால அங்கிள் ஏன்னா ஒரு சின்னஞ்சிறு சிறுவனாக என்னுடைய முதல் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தார். இன்றைக்கி வந்து இவ்வளோ எல்லா மொழிகள்லையும் தேவைப்படுற ஒரு நடிகனால் தான் எனக்கு உங்கள் அப்பா சந்தோஷம், என் சந்தோஷம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நண்பர் ரவிமரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் இன்னொரு அழகான மொமெண்டோ கொடுக்கறதுக்கான நேரம் இது. பட் அதுக்கு முன்பாக விக் லைக் டு கால் டோஃபினுடைய டிரெக்டர்ஸ் மிஸ்டர் பக்ருதீன் அவர்கள் அண்ட் மிஸ்டர் பிரேம் அவர்கள் ஒரு அழகான ஏபியுடன் அவங்க இருவரும் மேலே அழைக்கிறோம். டோஃபி இந்தியாவில் மட்டுமில்ல, உலக அளவில் யூஸ்டு கேஜெட்ஸ் மார்க்கெட்டை சரியா புரிஞ்சுட்டு மக்களுக்கும் பயன்படுற அளவில் அதை ஒரு பிசினஸ் மாடலாக்கி வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்கு டோஃபி. யூஸ்டு கேஜெட்ஸ் மார்க்கெட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொட்டென்ஷியலை ஆரம்ப காலத்திலேயே சரியா அடையாளம் கண்டுகொண்டவர்களில் முக்கியமானவர் டோஃபியோட ஃபவுண்டர் பக்ருதீன் அவர்கள். அவரோட பிரேம்நாத் சுப்பிரமணியன் அவர்களும் இணைஞ்சு தொலைநோக்கு பார்வையோட உருவாக்குனதுதான் டோஃபி. அதாவது உங்களோட வீடு தேடி வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த டோஃபியோட மீனிங். யூஸ்டு கேஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போனுக்கு இதுதான் ரேட்டு அப்படின்னு ஒரு பிக்ஸ்டு ரேட் கிடையாது. அந்த வரையறைய தங்கள் ஆப்புக்குள் இவர்கள் கொண்டு வர இவர்கள் போட்ட உழைப்பு ஒரு AI இன்ஜினுக்கு எந்த வகையிலும் சளைத்தது இல்லை. இதுவரைக்கும் டாஃபி ஆப்பையும் பிளாட்ஃபார்மையும் நம்பி 12 லட்சம் பேர் லாகின் பண்ணியிருக்காங்க. அதில் 6 லட்சம் பேர் வந்துட்டு ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்காங்க. அவங்க மூலமா 25,000 டிவைஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்களின் வீட்டுக்கே போய் 1 நிமிடத்திற்குள் அதை எவாலுவேட் செய்து இவர்கள் கொடுக்கும் விலை மார்க்கெட் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட அதிகம். ஜூன் 2022 ஒரு பிளாட்ஃபார்மாக பயணத்தை தொடங்கிய டோஃபி இன்று தென்னிந்தியா முழுவதும் துபாயிலும் கோலோச்சி கொண்டிருக்கிறது. பொதுவா டாஃபியோட கஸ்டமர் அதிகமாக எங்ககிட்ட கேட்கிற கேள்வி, இவ்வளோ விலை கொடுத்து வாங்குற ஃபோனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் பண்ணுறது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். அந்த ஃபோனை ரீஃபர்பிஷ் பண்ணி வாரண்டியோட எங்கள் ஸ்டோர்ஸ்லேயே வந்துட்டு எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் விற்கிறோம். கூடிய சீக்கிரம் எங்களோட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் எக்ஸ்க்ளூசிவாக வாரண்டியோட நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். இது டாஃபியோட கேரண்டி. உங்க வீட்ல ஸ்லீப்பிங் அசட்டா தூங்கிக்கிட்டு இருக்க யூஸ்டு கேஜெட்ஸ நிமிடங்களில் கேஷ் ஆக்கிக்கங்கன்னு டேக் லைனோட இவங்க ஆரம்பிச்ச டோஃபியின் ஐடியா பல வெளிநாட்டு மார்க்கெட்கள் அதுவரை பார்த்திராதது. இங்க யூஸ்டு போனை வாங்குறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வம். மித்த எல்லாத்தையும் விட எனக்கு டோஃபி ரொம்ப கம்ஃபர்டபுளா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. யூஸ்டு ப்ராடக்ட் வைக்கிறதா நீங்க டோஃபி நம்பி போகணும். ஓராண்டில் ஆல் ஓவர் இந்தியா, 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 10 நாடுகள் என பாய்ச்சல் நிகழ்த்த தயாராகிறது டோஃபி.
சூப்பர். டோஃபினுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் பக்ருதீன் அவர்களுக்கும் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் கரங்களால் அந்த அழகான மொமெண்டோ ஜான் விஜய் சார் அவர்களுக்கும் ரவி மரியா சார் அவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆக்சுவலாக கேரக்டர் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், குணச்சித்திர நடிகர்கள் இப்படி நிறைய பேர்கள் இருந்தாலும் ஒரு கதாநாயகி மட்டும் வைத்து நகராது. சுற்றி ஒரு 10 கேரக்டர் இருக்கும். காமெடியன், வில்லன், ஹீரோ, ஹீரோயின். இதுக்கு நடுவில் இந்த 4 கேரக்டருக்கு பாலமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான், அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கிறதே சம்டைம் தெரியாது. தமிழ்நாடு அரசு அவார்டு கொடுக்கும்போது தான் சிறந்த குணச்சித்திர நடிகர்னு ஒரு அவார்டே இருக்கும். மற்ற இடங்களில் அந்த மாதிரி ஒரு அவார்டுங்கிறது தெரியாது. பெஸ்ட்டு காமெடியன், பெஸ்ட்டு ஹீரோ, பெஸ்ட்டு வில்லன் இப்படி தான் வரும். ஆனால் பெஸ்ட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு செக்ஷனை பிரித்து அதில் முன்னாடி உங்களை ரசிக்க வச்ச சீனியர் நடிகர்லாம் கூப்பிட்டு இப்போ உங்களை ரசிக்க வச்சுட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு விருது கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு புண்ணியமான காரியம் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா அதனால் அந்த விருது கொடுக்குற இந்த தமிழ்நாடு நவ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒருவேளை எனக்கும் அவார்டு கொடுத்து ஜான் விஜய் இந்த மாதிரி வயசான வைக்கணும்னு பயந்தேன். நல்ல வேற கொடுக்கல. ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்கிடுவான். என்னுடைய ஊருக்காரர், என்னுடைய சகோதரர் ஜான் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நானும் ஜான் விஜய் சாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தோம்னா அது ரணகலமாக இருக்கும். அது நாங்கள் நடிக்கிற படங்கள் வந்து பாருங்கள். என்னுடைய அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்கள். பார்க்கும்போது மிரட்டக்கூடிய ஒரு நடிகர். ஆனால் அப்படியே கட் பண்ணி இந்த சைடு வந்தோன்னா சோஷியல் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டிக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நல்ல விஷயங்களுக்கு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோட்டிவேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பெரிய 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 பில்லராக இருக்கிற சாய்தி நானன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட சாய்தி நானன் அவர்களை மேடை கிடைக்கலாம். தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றிம்மா. அதை தொடர்ந்து பவா லட்சுமணனையும் ஒரு பெரிய கைத்தட்டோட மேடை கிடைக்கிறோம். பேக் வித் பேங்க் அப்படின்ற மாதிரி மேடைகள் உங்களை இப்போ இப்படி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்ண்ணா. நடிகர் கிங் காங் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த ஒரு நேரத்தில் கிரியா சோப்ஸ்னுடைய எம்டி மிஸ்டர் செந்தில்நாதன் சார் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். கைண்ட் ரிக்வெஸ்ட், இந்த தருணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா வில் பி வெரி வெரி ஹாப்பி சார். நலனும் நச்சுவையும் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. ரூபிணி சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். ரூபிணி ரிஃபைன் சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். நான் சொன்ன மாதிரி டிராயிங் காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் எனக்கு அந்த gift வாங்கி தரியா? உங்ககிட்ட இருக்கிற ஓல்டு மொபைல் கேட்ஜெட்ஸை இப்பவே டோஃபில கொடுத்து உங்களுக்கான பணத்தை அள்ளுங்க. ஆனந்தம் சில்க்ஸ் அழகான பட்டாடை. ஆனந்தம் சில்க்ஸ் ராமநாதபுரம், கும்பகோணம், தஞ்சாவூர், ராஜபாளையம், புதுக்கோட்டை மற்றும் கடலூர். பிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். உள்ளத்தை அள்ளி அள்ளி தா 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 மொபைல்னா சத்யாதா வாவனன்பா வாங்கலா. லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யாதா. சத்யா. ஜெர்மனியில் தமிழ் மக்களுக்காக நியாயமான விலையில் தரமான பொருட்கள். அனைத்து இந்திய மற்றும் இலங்கை ப்ராடக்ட்களும் இப்பொழுது பாலா ஸ்டோர் ஜெர்மனி டோர்மண்டில். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.
டெல்லி FC glazed fried chicken restaurant. சவாலான சாலைகள் நிறைந்த உலகில் உங்கள் கார்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த சேவையை வழங்குகிறது மோட்டார் எக்ஸ்பர்ட். தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching.